சிறுவை ஆதீனம் 4ஆம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி, இறைவன், கோயில், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தொடர்பு படுத்தும். சரி, கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தை எல்லாம் உண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய சிந்தனையிலேயே அமர்ந்து இப்படி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது பக்தியா? அப்போ தவம் செய்யக்கூடிய அந்த தவம் செய்த அந்த அருளாளர்கள், ஆன்மீக அருளாளர்கள் எல்லாம் தவம் செய்யறதுக்காக போய் கோவிலை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு அமைதியான சூழலை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த அமைதியான சூழலில் அமர்ந்து தானே ஒரு கோவிலை தன் மனதுக்குள்ளேயே உருவாக்குனாங்க. அந்த கோவிலுடைய கருவறையில் தான் விரும்பிய இறைவனை வைத்தார்கள். அந்த இறைவனையே தன்னுடைய மனதிலேயே பூஜை செய்து வழிபாடு செய்து அவர்களே அந்த இடத்திலிருந்து அந்த இறைவனை வணங்கி அவர்களுடைய தவ நிலையை சிறப்பாக்கினார்கள். அப்போது இறைவனை எங்கே போய் எப்படி வச்சு வணங்கினா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. அதாவது ஒரு விவசாயி, ஒரு ஏழை விவசாயி, அந்த ஏழை விவசாயிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியம் பார்க்கணும். தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து தன்னுடைய நிலை என்ன, நிலைப்பாடு என்னங்கிறது பார்க்கணும். அதுக்கும் கூட காசு இல்லை, இருந்தாலும் பார்க்கணுமேனு ஒரு ஆசை. அப்போ அவர் கேள்விப்படுறாரு, ஒரு ஜோசியர் இந்த மாதிரி பெரிய ஜோசியர், அவரை நீங்கள் பார்க்கணுங்கிறதே ரொம்ப அரிது, அப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, அவர் விதைச்ச ஒரு இதில் அறுவடை செஞ்சு கொஞ்சம் நெல், அந்த நெல்லை எடுத்து ஒரு படி எடுத்து கொண்டு போகிறாரு. அவர்கிட்ட வேறு எதுவும் இல்லை. அதை கொண்டு போய் ஜோசியர் முன்னாடி வைக்கிறார். வச்சோன்னா அவர் அதை பார்த்துட்டு ஒரு புன்னகை செஞ்சுட்டு, சரி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னோடனே, என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா, என்னுடைய பிற்கால வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும், நான் பெரிய செல்வந்தனாக மாறுவேனா அப்படின்னு கேட்குறாரு. ஜோசியருக்கு சிரிப்பு. ஜோசியம் பார்த்து அதுக்கு பிற்காலத்தில் வர்றதை தெரிஞ்சிட்டா மட்டும் உன்னால் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? அப்போ நான் சொன்னால் மட்டும் நீ செல்வந்தனாக மாறிடுவியா? முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியமப்பா, இருந்தாலும் நீ கேட்குற குடுன்னு வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஆலோசனை பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, நீ நாளைக்கு காலையில் வா, முழுசாக நான் பார்த்துட்டேன், இதை பற்றி அத்தனை பலனும் உனக்கு நான் சொல்லிடுறேன், நீ போ அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்து அவருடைய மகள், ஜோசியருடைய மகள், அந்த ஜாதகத்தை சிரித்து கொண்டே வாங்கி அவளும் அலசி பார்க்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி. அப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா ஏன் நீங்கள் இதை சொல்லலை? அவர் நாளைக்கு காலையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்குது, அவர் உயிர் தப்பிக்கவே முடியாதுன்னு இருக்குதே, நீங்கள் ஏன் இதை சொல்லலை அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவமா இறக்கக்கூடிய நம்ம எப்படி வாழலான்னு ஆசையாக வந்தவங்ககிட்ட இல்லை நாளை நீ இருக்க மாட்டாயின்னு எப்படி சொல்ல முடியும்? இதையும் மீறி அவன் நாளைக்கு வந்தால் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா போயிடுவா. ஆனால் என்ன விதிப்பயன், இன்றோடு அவனுக்கு முடிகிறது அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோசியர் போயிடுறார். இப்படி இருக்க இதை கேட்டுட்டு அந்த விவசாயி அப்படியே மகிழ்ச்சியாக போயிட்டுருக்காரு. போகும் பொழுது திடீர்னு மழை, இடிமின்னலோட மழை வந்துருச்சு. உடனே ஓடி போய் ஒரு பாலடைந்த கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறாரு. அது ஒரு சிவாலயம். அந்த சிவபெருமான் அப்படியே அந்த ஆலயம் இருக்குது, சிவனுடைய லிங்கம் இருக்குது, ஆனால் கோயில் முழுக்க பால் அடைஞ்சிருக்குது. அப்போ அதுக்குள்ளே போய் நின்றுட்டு இருந்தவர், மலைக்காக ஒதுங்கி நின்றவர் அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ பார்க்குறாரு, என்கிட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா இந்த கோயில் அப்படியே இங்கே எல்லாம் அழகாக கட்டி, இதுதான் அர்த்த மண்டபம், இதுதான் கருவறை, இதெல்லாம் மக்கள் கூடுறக்கான இடம், 5 நிலையில் கோபுரம் இல்லை 7 நிலை இல்லை 11 நிலை கோபுரம் வைப்பேன், இப்படி நல்லா ஒவ்வொன்றா கற்பனை பண்ணுறாரு. வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தினமும் வரக்கூடிய 1000 பேருக்கும் அன்னதானம், உணவு, 48 நாட்கள் வழிபாடு, அப்படியே அந்த கலசத்துடைய நீரை அப்படியே நான் தான் மேலே ஏறி ஊற்றுவேன் அப்படின்னு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு குடமுழுக்கையே தன்னுடைய மனக்கண்ணில் அப்படியே கொண்டு போய் அதை அழகாக அப்படியே நிலைநிறுத்திட்டு போயிட்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் நிலைநிறுத்திட்டு இருந்தக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய மேலே திடீர்னு ஒரு பள்ளி மேலேருந்து விழுந்துருச்சு. அடடா அப்படின்னு தட்டி விட்டு ஒரு பயந்து அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வர்றாரு. இடி விழுந்து அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்துருச்சு. நல்ல வேளை வெளியே வந்துட்டார், அவருக்கு எதுவும் உயிருக்கு எதுவும் ஏற்படலை. அப்பா தப்பிச்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலை போய் ஜோசியரை பார்க்குறாரு. ஜோசியர் இவர் வருவது பார்த்தோன்னே வியப்பு. உடனே அவர் போய் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து சொல்கிறாரு, ஏதோ ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அது என்னென்னு மட்டும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. இவருக்கு ஒன்றும் புரியல. எனக்கு புரியலீங்களேங்க ஐயா அப்படின்னு. இல்லை நேற்று என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கோயிலில் நின்னேன், இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணினேன் அப்படின்லாம் சொன்னோன்னே தன்னுடைய மனதிற்குள்ளேயே ஒரு சிவாலயத்தை கட்டி அதற்கு குடமுழுக்கு செய்ததால் அதனால் வந்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய உயிர் தப்பித்து விட்டது, அவனுடைய விதியே மாற்றிவிட்டது. இதை அறிந்து ஜோசியருக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுதான் உண்மை.
இறைவனை மனதில் வைத்து உண்மையாக பக்தியோடு வழிபட்டாலே நமக்கு வேண்டிய பலன்களெல்லாம் கிடைத்துவிடும். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி.